போற? இத நீ இங்கேயே நிறுத்திக்கோ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பல்லவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷமாக நிலவும் சோழனும் பேசிகிட்டு இருக்கிற போது அதை சொன்னதுனால சோழன் இருந்துட்டு இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக பல்லவனை தேடிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிட்டு போயிட்டுருக்காங்க. பாண்டி ஒரு பக்கம் டே பல்லவா பல்லவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் ஒரு பக்கம் அண்ணன் சேரன் அண்ணன் எங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் பயந்து போயிருக்காரு. பல்லவனோட குரலை கேட்ட உடனே பாண்டியும் அந்த திசையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பல்லவனையும் ஒரு வழியாக பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஹப் பண்ணிக்கிறாங்க. எங்கடா போயிட்ட, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எவ்வளோ பயந்து போயிட்டோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் பல்லவன் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பாண்டி சொன்ன உடனே நம்ம சோழன் வந்து பல்லவனை ஏண்டா போனோன்னு கூட கேட்காம உன்னோட இதே தொல்லையாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க. எங்கள் உயிரை வாங்குறதுக்கே நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு பல்லவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தியா நீலா, நான் என்ன சொன்னேன், அண்ணன் என்ன புரிஞ்சுட்டு போகுது, அண்ணன் கரெக்டாக தான் சொல்லுது சோழன். முதல்ல நான் ஒன்றா சொல்லணும், எப்போ பாரு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நாம் ரெண்டு பேருமே வந்தால் போதும்னு சொன்னேன். நீ தானே அவங்க வந்தால் நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்போ பாரு எல்லாருக்குமே டென்ஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.